கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக பொங்கல் ஹாலிடேஸுக்கு சென்னையிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் ஃபுல்லி லோடட் குரூப் டூர் ஒன்று இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர், லங்காவி அப்படின்னு எல்லா இடத்தையும் கவர் பண்ண 8 நாள் கொண்ட ஒரு டூர் பேக்கேஜான இதுக்கு பெர் பர்சன் 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், உங்களுக்கான டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இந்த டூருக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் மொத்தமாக பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்து ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட இதை நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை கேப்ஸ்டோன் ஹாலிடேஸில் புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச ஒன்று பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு நபர் கோவத்தில் ஒரு கொலையை பண்ணிடுறாப்புல. இப்போ இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி அதை கூவத்தில் தூக்கி வீசி எறிஞ்சிடுறாரு. இப்போ இது ஒரு கதையாக ஆரம்பிக்குது இல்லையா? இது போக இந்த படத்துக்குள்ளே இன்னும் செப்பரேட்டாக 4 கதைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 4 கதைகளும் எதுக்காக சித்தரிக்கப்பட்டது, ஒன்றுக்கு ஒன்று என்ன சம்பந்தம், இதை விட முக்கியமாக இந்த 4 கதைக்கும் முன்னாடி துப்பாக்கி தூக்கி ஒருத்தர் கூவத்தில் போட்டாப்லையே அந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல மொத்த விமர்சனம் பொறுமையாக கேளுங்க, அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை இவங்க கையாண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான் இது. ஆனால் அதில் ஒரு சில நிறைய குறைகள் இருக்குது, அதை நான் பின்னாடி ஒன்றொன்றாக சொல்கிறேன். ஆனால் டெஃபினட்டாக ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான் இது, அதை மட்டும் டெஃபினட்டாக நான் சொல்லுவேன். அதுலேயும் முக்கியமாக கடைசி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நான் சொன்னனே அந்த பின்னாடி ஒரு 4 கதை வருதுன்னு, அந்த 4 கதையும் ஒன்றோட ஒன்று முடிச்சு போட்ட விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக 4 கதைக்குள்ளேயுமே கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அது நிச்சயமாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், இப்படி ஒரு சம்பவத்தை அவங்க பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு அட்டம்ப்ட்டு அது நீட்டாக பண்ணியிருந்தது இந்த டீமை. இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது கண்டிப்பாக கம்மியான பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட ஒரு படம் அப்படின்னு. அதனால் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன தேவையோ அது இருக்குது, அவ்வளவுதான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர ஆகா ஓகோன்னு எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. படத்தில் ஒரு கதையிலையும் எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒரு கதையில் பரத், இன்னொரு கதையில் அபிராமி, 3வது கதையில் அஞ்சலி நாயர், இதில் 4வது கதையில் பவித்ரா லட்சுமி தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். இருந்தும் பவித்ரா லட்சுமியை தாண்டி தலைவாசல் விஜய் அந்த கதையில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். பட் எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை அந்த கடைசி 10-15 நிமிஷம் கொண்டு வந்த விதத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த டைமில் இவங்க கிரியேட் பண்ண ஒரு பரபரப்பு, ஒரு கதையை இன்னொரு கதையோடு முடிச்சு போட்ட விதம், ஒரு கதைக்குள்ளேயும் நம்ம எதிர்பார்க்காம வைக்கப்பட்ட ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இயக்குனரான பிரசாத் முருகன் பல விஷயங்கள் அந்த கடைசி 15 நிமிஷத்தில் அட்டகாசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆனால் இது முதல் ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் இன்னமும் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். பல இடங்கள் வீக்காகத்தான் இருக்குது ரைட்டிங்கில். அதனாலேயே மொத்த படமாக பார்க்கும்போது அந்த முதல் பாதி இல்லை முதல் ஒரு 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது ஸ்லோவாகத்தான் நகருது. பல இடங்கள் கொஞ்சம் லேக்கிங்காகத்தான் நமக்கு படுது. இதுக்கு இன்னொரு காரணம் மேக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயுமே இவங்க இன்னும் பெட்டராக பல விஷயங்களை ஃபைன் டியூன் பண்ணியிருக்கணும். அவங்க ஸ்டேஜிங் சரியாக ஒரு சில காட்சிகள் பண்ணாதனாலேயே கூட நமக்கு ஒரு சீரியல் ட்ராமா தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் அந்த முதல் ஒரு 1.5 மணி நேரம் கொடுக்குதே தவிர ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரலை. என்னதான் பட்ஜெட் இதுக்கு ஒரு காரணமாக இருந்தால் கூட மேக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் இன்னும் பெட்டராக இருந்திருந்தாவே இதை ஓரளவுக்கு அவங்க கரெக்ட் பண்ணியிருக்கலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த படம் கடைசி 15 நிமிஷம் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்களோட எந்தளவுக்கு சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் இருந்ததோ இதே அளவுக்கு முதல் ஒரு 1.5-1.25 மணி நேரத்தையும் இவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒரு சூப்பரான படம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். இப்போதைக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பொழுது போலனா ஒரு தடவை நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள். அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் நிறைய ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் இருக்குது. இந்த படம் குழந்தைகளுக்கு தேவையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இது ஒரு அடல்ட் ஒன்லி படம் தான், இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண்.
சைனிங் ஆஃப்.